Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒரே பாஷையா இருக்கிறார்கள், அவர்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். வாழ்க்கையில் குறிக்கோளோட பேச வேண்டியதா இருக்கிறது, சரியான முறையில் பேச வேண்டியதா இருக்குது. அன்றைக்கு பாபேல் கோபுரம் கட்ட அவர்கள் முயன்ற அந்த நாளிலே அவருடைய பாஷை தாறுமாறாக்கினார் என்று சொன்னா, பேச்சிலேயே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம். பேச்சில் சரியான விதத்தில் அவர்கள் தங்களுடைய நோக்கங்களை வெளிப்படுத்த முடியவில்லை. வீணான பேச்சு வார்த்தைகள் நிறைய கலந்து விட்டது. மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய வீணான வார்த்தைகள் கலந்து விட்டது. ஏன் அதை கலந்து விட்டார்னா, அவர்கள் இந்த எல்லா தெய்வங்களுக்கும் இவங்க இந்த கோபுரத்தில் வழிபாட்டு ஸ்தலங்களை கட்டி இப்படி ஆராதிக்க புது புது காரியங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாறுமாறாக்குறதுக்காக தான் இப்படி நடந்தது என்று வேத வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நாவை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நாவில் ரொம்ப வேண்டாத காரியங்கள் நிறைய கலந்து இருக்குது. நாவில் இப்பொழுது நோக்கமில்லாத பேசக்கூடிய நாவாக இது இருக்கிறது. நிறைய வீண் வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நாவா இருக்கிறது. அதனால தான் வேத வசனத்தில் அடிக்கடி அதை குறித்து நமக்கு போதிக்கப்படுகிறது. நான் திருப்ப சில வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34 கடைசியிலிருந்து வாசிக்கிறேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீணான வார்த்தை என்று சொன்னால் எந்தவித பக்தி விருத்தியும் ஏற்படுத்தாத வார்த்தை, பாசிட்டிவாக இல்லாத வார்த்தை, நம்மை இப்ப இருக்கிறத விட அடுத்த படிக்கு கொண்டு போக முடியாத ஒரு வார்த்தை, வீணான வார்த்தை, கட்டி எழுப்பாத வார்த்தை, முற்போக்கா இல்லாத ஒரு வார்த்தை, அதை தான் வீணாத வார்த்தைன்னு சொல்லியிருக்கு. வீணான வார்த்தைன்னா வேற வார்த்தை இல்லை, கட்டி எழுப்பாத பக்தி விருத்தி அல்லாத, பக்தி விருத்தி ஏற்படுத்தாத வீணான வார்த்தைகளை நாம் பேசுவோம் என்றால் அதற்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. இயேசு சொல்றார் பாருங்க, வாசிப்போம். பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப வாயினுடைய தன்மையை அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு தாறுமாறாக்கப்பட்ட அந்த பாஷை இன்றைக்கு இன்னும் ரொம்ப சீரழிந்து கிடக்கிறது. ஆகவேதான் சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுவான. கெட்ட வார்த்தைன்னா ஏதோ இந்த உலகத்தார் பேசுற அந்த கெட்ட வார்த்தையை நீங்க சொல்லல. கெட்ட வார்த்தைன்னு சொன்னா தவறான வார்த்தைகள், பக்தி விருத்தி ஏற்படுத்தாத வார்த்தைகள். அடுத்த வழியிலே அதான் சொல்லியிருக்குது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள். அப்ப கெட்ட வார்த்தை என்னன்னா, நல்ல வார்த்தைன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள். கெட்ட வார்த்தைன்னு சொன்னா பக்தி விருத்தியை ஏற்படுத்தாத வார்த்தை. நான் சொல்றேன் பாருங்க, கெட்ட வார்த்தை யாரும் கிறிஸ்தவங்க பேசுறது கிடையாது. கிறிஸ்தவங்க என்ன ரோட்ல கிடக்கிற ஆட்கள் பேசுற மாதிரி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்களா? கிடையாது. சாதாரணமா நல்ல கிறிஸ்தவர்கள் பேச மாட்டாங்க, நல்ல மனுஷர் கூட யாரும் பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தைகள் பேசுறது கிடையாது. கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு சொல்றது ஒரு பெரிய போதனை கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்தவர்களே அல்லாதவர்கள் கூட சொல்லுவாங்க, நான் கூட கெட்ட வார்த்தை பேசுறதே எத்தனை வீட்டில் அனுமதிப்பாங்கன்னு சொல்றேன், கெட்ட வார்த்தை பேசினா அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப கெட்ட வார்த்தைங்கிறது குறுகிய ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. கெட்ட வார்த்தை யாரும் பேசுறது இல்லை, நல்ல மனுஷர்கள் யாரும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. கெட்ட வார்த்தை என்று என்ன சொல்லியிருக்குது, பக்தி விருத்தி ஏற்படுத்தாத வார்த்தைகள், கட்டி எழுப்பாத வார்த்தைகள், பாசிட்டிவா இல்லாத வார்த்தைகள், முற்போக்கான வார்த்தைகள் அல்லாத வார்த்தைகள், எந்த பயனுமற்ற வார்த்தைகள், ஒரு மனுஷனுக்கு தைரியத்தை கொடுக்காத வார்த்தைகள், சுகத்தை உண்டாக்காத வார்த்தைகள், விடுதலையை உண்டாக்காத வார்த்தைகள், ஒரு காரியத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, நல்லதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசாத வார்த்தைகள், அதுதான் கெட்ட வார்த்தை. ஏன்னா நல்ல வார்த்தைங்கிறது பக்தி விருத்தியை ஏற்படுத்துகிறது, பலனை உண்டாக்குகிறது, ஜெயத்தை உண்டாக்குகிறது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி
பேசுங்கள். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னிலிருந்து வீணான வார்த்தையை நான் பேச போறதில்லை, வெறும் கரெக்டாக அளந்து பேச போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நிறைய வீடுகள்லாம் ரொம்ப குவைட் ஆகிடும். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பேசவே போறதில்லை. நான் நிறைய பேருக்கு இந்த வாயை லொடலொடன்னு ஆட்டிக்கிட்டே இருந்தால் தான் அது சொல்கிறேன் கலகலப்பாக இருக்கிறாரு. கலகலப்பாக இருக்கிறது வேற, கதிகலங்க வைக்கிறது வேற. சில வாயால் பேசியே நாளெல்லாம் கெடுக்கிறது பாருங்க. நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சிருஷ்டிக்கிறது அல்லது அழிக்கிறது, கட்டுகிறது அல்லது இடிக்கிறது, சுகமளிக்கிறது அல்லது வியாதியை கொடுக்கிறது, மரணத்தை கொடுக்கிறது அல்லது ஜீவனை கொடுக்கிறது என்று நாம் நினைத்து பேசுவோமானால் எப்படி பேசுவோம், எப்படி அளந்து பேசுவோம் யோசித்து பாருங்க. ஏனென்றால் வாய் கெட்ட காரியங்களை உருவாக்குவதற்காக பயன்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா அதுக்காக வாயை கொடுக்கல கர்த்தர். வாய் எதுக்காக கொடுத்திருக்கிறார்? அவர் உபயோகப்படுத்துறது போல உபயோகப்படுத்துவதற்காக. வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படி உபயோகப்படுத்தணும் வார்த்தையை. தேவன் எப்படி பேசுகிறாரோ, சூழ்நிலையில மாற்றும்படியா அப்படி பேசுகிறாரோ அப்படி நாம் பேசும்படியாக, நம்முடைய சூழ்நிலையில மாற்ற பேசும்படியாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் பேசும்படியாக, அவர்களை கட்டி எழுப்பும்படியாய் பேசும்படியாய், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக விதத்தில் பேசும்படியாய் கர்த்தர் இந்த நாவை உண்டு பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த நாவை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படிதான் உபயோகப்படுத்தணும். எந்த பர்பஸ்க்காக அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது? விழுந்து போன மனுஷனுக்கு இந்த நாவு, இந்த பாஷை தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய தவிடு கலந்து இருக்குது. இப்ப நாம என்ன பண்ணணும்? தவிடு நிறைய கலந்துருக்கிறதுனால தான் சொல்றாரு, கெட்ட வார்த்தைலாம் ஒன்றும் பேசாதீங்க, தவிடெல்லாம் நீக்குங்கன்றாரு. வெறும் நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் மற்றவர்கள் காதுகள் கேட்காதை பேசுங்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம், எபேசியர்லயே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இன்னும் இதை விட ரொம்ப கிளீனா சொல்லணுமா? வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எப்படி சொல்றா பாருங்க. ஏன் வேத வசனம் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை பற்றி பேசுகிறது? ஏன் வாயை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று அவ்வளவு கவனமாக பேசப்படுகிறது? வீணான வார்த்தைகள் ஒன்னொன்னுக்கு கணக்கு கொடுப்பீங்கன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் இந்த வாயை கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்துக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தவில்லை என்றால் இதை அபியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், இதை தவறான விதத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாவை நாம் அடக்கும் போது, நாவை நாம் சுத்தம் பண்ணும்போது, இந்த தவிடு போன்று இருக்கிற வீணான வார்த்தைகளை அகற்றும் போது, வெறும் தெரிந்தெடுத்து சூஸ் பண்ணி நாம் பேசும்போது, வார்த்தைகள் சரியா இருக்கும்போது, சொல் தவறாதவர்களாய் நாம் இருக்கும்போது என்ன ஆகிறது? வேதம் சொல்லுது தேவனுடைய வார்த்தையை பற்றி, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நான் சொல்றேன், வாயை கரெக்ட் பண்ணி வீணான வார்த்தைகள் எல்லாம் ஒதுக்கி விட்டு சரியான வார்த்தைகளை மட்டும் நாம் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பூட்டுகிற வார்த்தையாய், நம்மை பிழைக்க வைக்கிற வார்த்தையாய், வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பிழைப்பூட்டுகிற வார்த்தையாய் இருக்கும். அவை கொஞ்சம் யோசிக்கணும். வீணான வார்த்தைகள் அவசியம் இல்லை. ஏனென்றால் நாவை சரியான விதத்தில் உபயோகப்படுத்த வேணும். அறிவை உண்டாக்கும்படியாக, பக்தி விருத்தியை உண்டாக்கும்படியாக, ஞானத்தை உண்டாக்கும்படியாக, தெளிவை போதிக்கும்படியாக, இதற்கு தான் வார்த்தைகள் பயன்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பூட்டுகிற வார்த்தையாக இருக்கும். நான் ஒன்று கேட்கிறேன், நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு விளைவை உண்டாக்க போகிறது என்று உண்மையாகவே நீங்கள் நம்பினீர்கள் என்றால், அல்லது நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதன்படியே உங்களுக்கு ஆக போகுது என்று நம்புவீர்கள் என்றால் என்ன ஆகும்? எப்படி பேசுவீங்க? எப்படி பேச ஆரம்பிப்பீங்க? ரோட்ல தாறுமாறா ஓட்டுறவனை பார்த்து குரங்கு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவன் குரங்காவதை நீங்க விரும்பவில்லை. நீங்க குரங்குன்னு சொன்னதுனால அவன் குரங்காயிடக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக அளந்து பேசுவீங்க. ஏன்னு சொன்னா, நான் சொல்ற ஒவ்வொன்றும் அப்படியே ஆக போகிறது. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளைவுகள் இருக்கிறது. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதது தன் தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும்படி கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். என் வாயின் வார்த்தைகளும் அப்படிதான். நான் சொல்லுகிற எல்லாமே அதன்படி, அதனுடைய ஜாதியின்படி பிறப்பிக்க போகாது. எந்த வகையோ அதற்கேற்றாற் போல விளைவுகளை
உண்டாக்க போகிறது. அப்ப வீட்டில் நாம் எப்படி பேசுவோம்? பிள்ளைகளை பார்த்து மக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா மக்கா ஆயிடுவான். மக்கு மக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மக்கான பிறகு ஜெபம் பண்ணுங்க பிரதர் மக்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா நீங்க மக்கா ஆக்கி இருக்கிறீங்க. மக்கு மக்குன்னு சொல்லி மக்குன்னு சொல்லி மக்கா ஆக்குனதுனால இப்ப நீங்க வேற விதமா பேசிதான் அதை மாத்தணும். ஜெபம் பண்ணி மாறுறது அல்ல அது. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் பாருங்க, எப்படி பேசினா என்ன நடக்கும் என்கிறத நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் பேசுகிற விதமே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விளைவை உண்டாக்குகிறது. நான் சொல்லுகிறபடியே எனக்கு ஆக போகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் பேசுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். இது சாத்தானுடைய கருவியை ஆயிடக்கூடாது. பாருங்க, அநேக நேரத்தில் பாருங்க இந்த வார்த்தையை பேசுறதை பற்றி நான் பேசும்போது அறிக்கை செய்கிறது அல்லது இந்த நாவின் அதிகாரம் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசும்போது நிறைய கிறிஸ்தவர்களே இதை எதிர்க்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த கிறிஸ்தவர்கள்லாம் இதை எதிர்க்கிறத பிசாசு விரும்புகிறான். ஏன்னா அவங்க நாவை எப்படி வேணா ஆட்டிட்டு இருந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நரகாக்கினியால அவன் கொளுத்தலாம். ஆனா நாவை நீ இப்படி ஆட்டக்கூடாது, அதை அடக்கு. நாம ஜீவ ஊற்று. இந்த வாய் ஜீவ ஊற்றாக தான் பயன்பட வேணும், நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்பட வேணும். ஆகவே வீணான வார்த்தையில பேசாத, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்காதமான நல்ல வார்த்தையை மட்டும் பேசணும். நாவின் அதிகாரம், அதுல தான் ஜீவனும் மரணம் இருக்கிறது. நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீ சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொன்னா பிசாசுக்கு ரொம்ப கோபம். அதனால தான் கிறிஸ்தவர்களை சில நேரத்தில் தூண்டி விட்டுறான். அதனால நம்பாதே. சாம் செல்லதுரை பிரசங்கம் பண்றாரு இல்ல, அப்படி அவர் புதுசா இந்த கன்ஃபெஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. இந்த விசுவாசத்தை எப்படி அறிக்கை செய்வது, எப்படி தேவனுடைய வார்த்தையை பேசுவது என்று அறிக்கை செய்வது, இதெல்லாம் அமெரிக்காவில் கண்டுபிடிச்ச உபதேசம். அமெரிக்காவில் எங்க கண்டுபிடிச்சிருக்கு? பைபிள்ல இருக்குங்க. இதை போதித்தால் இந்த பிசாசுக்கு ரொம்ப வெறுப்பு. பாருங்க, பிசாசு முழு மூச்சோட இதை எதிர்த்து நிற்கிறான். விசுவாச அறிக்கை பண்றீங்களா? நான் ஐஸ்வர்யவான் அறிக்கை பண்ண சொன்னாரா? நான் சுகமானேன்னு அறிக்கை பண்ண சொன்னாரா? எனக்கு வெற்றி உண்டுன்னு அறிக்கை பண்ண சொன்னாரா? இதுதான் கிறிஸ்தவமா அப்படின்னு சொல்லி கோபமா கேட்கறாங்க. ஏன்னு சொன்னா பிசாசு அவர்களை ஒன்றும் இல்லை பிரதர், பாக்கெட்லயும் ஒன்றும் இல்லை, பேங்க்லயும் ஒன்றும் இல்லை, அப்படி பேசதான் விரும்புறான். பிசாசு எப்படி பேச விரும்புறான்? என்ன மனைவி, என்ன பிள்ளைங்க, போங்க, இந்த குடும்பமே விட்டு போச்சு எனக்கு. அது ரொம்ப பிசாசுக்கு பிடிக்குது. பாருங்க, பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படியே பேசிட்டு இருப்பான். நீ ஒன்று விட்டு போறது அப்படியே ஒன்றை விட்டே போயிடும், அது வரைக்கும் நீ பேசிட்டு அவன் விரும்புறான். பாருங்க, பிசாசுக்கு தெரியும் நீங்க நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பித்தால் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நல்ல வார்த்தையை பேச ஆரம்பிச்சா நல்ல திசையில வாழ்க்கையை திருப்ப ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல வார்த்தையை பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் கையின் பிரயாசங்கள் கூட பலனை தர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில வெற்றியை பெறுவீர்கள், செழிப்பை பெறுவீர்கள், சுகத்தை பெறுவீர்கள். வாழ்க்கை நல்லாகும் தெரியும். அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு பெரிய சதி பிசாசானவன் செய்கிறான். பாருங்க, குழப்பி விடுறது ஜனங்களை. நீ இப்படியே பேசிட்டு பரவாயில்ல, ஆனா இவர் பண்றதுதான் தப்பு. நான் சுகமானேன்னு சொல்றது தப்பான். ஆனா அவங்க நாள் முழுக்க வியாதியா இருக்கிறேன் பிரதர், 25 வருஷமா வியாதியா இருக்கிறேன் பிரதர், வர வர மோசமாயிட்டே போகுது பிரதர், இப்படியே போனா இன்னொரு 5 வருஷம் கூட நான் தேர மாட்டேன்னு சொல்றாரு பிரதர். அதெல்லாம் ஓகே, அது நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகு. எந்த விதத்தில் அழகு பாருங்க, அவன் வர வர இன்னும் பலவீனம் அடைந்துகிட்டே போறதுக்காக ஒரு வழி, பிசாசு வச்ச வழி. வாய தவறான அந்த நரக அக்கினியால கொளுத்தி விட்டு ஆயுள் சக்கரத்தையே குறைக்க பார்க்கிறான் சாத்தான். சொல்லியிருக்கு பாருங்க 6ஆம் வசனத்தில், ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. அப்படின்னா நல்ல ஒரு 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ்றவன குறைச்சு கொண்டு 40 வயசுலயே அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்குது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறது. அது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, ஆகவே இங்க போதனை கேட்கறீங்க, வெளியே போனோன்னு சில ஆட்கள் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, ஏன்னா இது கிறிஸ்தவ சபைகள்ல பொதுவாக நிறைய இடத்துல போதிக்கிறது கிடையாது. பாருங்க, போதிக்காதனால இது என்னமோ பெரிய, இது என்னமோ நாங்கள் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரியும், இதை நாங்கள் ஏதோ கன்காக்ட் பண்ணி இது புதுசா கூழ் காய்ச்சி ஊத்திட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இது புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், வினோதமாக இருக்கிறது. இது தவறாக்கும். எது தவறுங்க? நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுறது தவறா? எனக்கு ஒண்ணுமே இல்லாத நாள்ல இருந்து சொல்லிட்டு வர்றேன் நான் ஐஸ்வர்யவான். நான் சுகமானேன்னு சொல்லுகிறது தவறா? எனக்கு வெற்றி உண்டுன்னு சொல்றது நான் தவறா? எந்த விதத்தில் தவறா இருக்கும்?
பாருங்க, பிசாசானவன் ஒரு பெரிய சதி பண்ணுகிறான். ஜனங்களை அப்படியே தோற்கடிச்சு தோல்வியின் வாழ்க்கையில உட்கார வச்சு அவங்களை அப்படியே பலன் இழக்க செய்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு அதை பெரிய பரிசுத்த உபதேசமாக்கிட்டான். இதை கள்ள உபதேசம் பார்த்து அவர் அப்படி சொன்னாரா, இப்படி சொன்னாரா, அதெல்லாம் நம்பி போயிடாத. நல்லா கவனிங்க, சில காரியங்கள்லாம் வெட்ட வெளிச்சமா பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னு சொன்னா வெளியே என்ன நடக்குன்னு தெரியும், எனக்கு என்ன சொல்லுவாங்க. ஆனால் தெளிவாக சொல்லுகிறேன், அப்படி நீங்கள் கண்டதையும் பேசிக்கொண்டு எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் உங்கள் வியாதியும் உங்கள் பலவீனத்தையும் உங்கள் இல்லாமையும் உங்கள் வறுமையும் உங்கள் தோல்வியும் உங்கள் சஞ்சலத்தையும் அதே பேசி பேசி ஜபக்கூட்டமாக போய் அழுதுகிட்டு அங்கேயும் எங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு இதே சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை ஜபக்கூட்டம் போய் எத்தனை உபவாசம் கிடந்து என்ன தலைகீழ நின்னாலும் உங்கள் சூழ்நிலை மாற போறதில்லை, அதுதான் அவனுக்கு சந்தோஷம். ஆனால் நான் சொல்லுகிறபடி செய்தால் அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டியதில்லை. ஏனென்றால் அது வானத்திலும் இல்லை பாதாளத்திலும் இல்லை, உங்கள் இருதயத்திலும் உங்களுடைய நாவிலையும் அது இருக்கிறது. அதுதான் பிசாசுக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப சுலபமா நீங்க ஜீவ ஊட்டுல இருந்து மொண்டுக்குவீங்களே, சுலபமா வெற்றி அடைஞ்சிருவீங்களே. உங்களை அலைய விடுறது பிசாசுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அங்க வா, அந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா நான் 3 நாள் உபவாசம் கிடக்க போறோம், அங்க பார்த்துக்கலாம். அந்த பிசாசு அங்க வந்தா நான் பார்த்துக்கிறேன், ஓட்டுறேன். ஸோ அங்க போய் 1000 ரூபாய் செலவழிச்சுட்டு அங்க போய் உட்காந்து கிடக்குறது. அப்புறம் இவர் சொல்றார், நீ இங்க வா சகோதரனே, சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க வா, அங்க போய் ஒரு நான் உட்காந்துட்டு கிடக்குது. இப்படியே ஓடுறது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகவே ஆக போறது. நான் சொல்றேன், அங்கேயும் வர வேணாம் எங்கேயும் வர வேணாம், உன் இருதயத்திலும் உன் வாயிலும் இருக்கிற வார்த்தையை கவனி, அதுல தான் பதில்கள் இருக்கிறது. வாயை சரி பண்ணா அது ஜீவ ஊற்று, அதிலிருந்து நீ மொண்டு கொள்வாய். உனக்கு என்ன வேணும் அதுல இருந்து கிடைக்கும். கிட்ட வச்சுட்டாரு ஆண்டவர், உன் அருகாமையில வச்சுட்டாரு, உன்னிடத்திலேயே அது இருக்கிறது. வார்த்தையின் வடிவில் அதை வைத்து விட்டார். மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு வார்த்தையை வாயில வைத்து வார்த்தையை பேசினால் வெற்றி உனக்கு உண்டு. இதை சொல்றதுனால தான் பிசாசுக்கு பிடிக்கல. பாருங்க, பிசாசு இதை எதிர்க்கிறான். ஏன்னு சொன்னா எல்லாரும் வெற்றிகரமா ஆயிடுவாங்களே, இங்க எல்லாம் ஆகிட்டு வர்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, பளபளப்பா இருக்கீங்க. நான் மட்டும் இல்லை, எங்க ஜனங்க எல்லாருமே பளபளப்பா தான் இருக்காங்க. பளபளப்பு இல்லாதெல்லாம் எடுத்து பளபளப்பா ஆக்குறது தான் எங்க வேலை. அது கர்த்தருடைய வார்த்தையின் வேலை. மகிமை இழந்து கிடக்கிற மக்களை எடுத்து தேவனுடைய மகிமை அவர்கள் மூலமாக இந்த பூமியில வெளிப்படும்படியாக மாற்றுவது தான் தேவனுடைய வேலை. அதுதான் நல்லது.